அன்பே சிவம் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி ஜூலை 15 2025 செவ்வாய்க்கிழமை மதிய நேரம் மணி 2. ரைட் நவ் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்க இந்த லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஊட்டி டு கோத்தகிரி ரோடு. ஊட்டியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வெளியே வந்தாச்சுங்க. தொட்டபெட்டா பக்கத்தில் இருக்கும். ஸோ இந்த ரோடில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஹைவேஸ்லலாம் இந்த மாதிரி ரோலிங் டைப் பேரியர் வந்து செட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இது வந்து பழைய மெத்தட். ஸோ இதில் வந்து டேர்னிங் டயத்துலலாம் வந்து வண்டியெல்லாம் இதில் மோதும் போது அதனுடைய அந்த தாக்கம், அந்த இம்பேக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் இது வந்து ரோலிங் டைப் கார்டு. ஸோ ரோலிங் டைப்பில் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ வண்டி வந்து ஸ்பீடாக இடித்தா கூட ஒரு மூமெண்ட் அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ திடீர்னு ஒரு அப்டக்கிள் இடையில வந்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லாமல் ஒரு சஸ்பென்ஷன் நல்லாவே கிடைக்கும். ஸோ வண்டி அப்படியே மூவ் ஆகி போய் ஒரு சேஃபான இதில் நிற்கிறதுக்கு. ஸோ அந்த ஆக்சிடெண்ட்டோடைய அந்த ஒரு ஹிட்டிங்குடைய இம்பேக்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அது இதோட ஸ்பெஷல். வளர்ந்த நாடுகள், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அது இதெல்லாம் நம்ம சினிமாலெலாம் பார்த்துருப்போம், நியூஸ்லலாம் பார்த்துருப்போம். பட் ப்ராக்டிக்கலாக இங்கே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது நல்ல விஷயம். நான் இப்போ பார்க்குறேன், தமிழ்நாட்டில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது நல்ல ஐடியா, ஒரு நல்ல இனிஷியேட்டிவ், நல்ல மெத்தட் இது. ஓகே, இதை நம்ம டச் பண்ணி பார்க்கும்போது கையிலலாம் நம்ம இது ரோல்லாம் பண்ண முடியாதுங்க. அது ஒரு பயங்கரமான ஒரு ஹெவி வெஹிக்கிள் வந்து ஒரு ஸ்பீடில் ஹிட் பண்ணும்போது தான், மோதும்போது தான் இது வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தென் இது வந்து ஒரு ஸ்பாஞ்சியான ஒரு டைப், நல்லாவே ஃபீல் ஆகுது. தொட்டு பார்க்கும்போது நல்லாவே தெரியுது, ஒரு ஃபைபர் மாதிரியான ஒரு இது. பாருங்கள், ரோல் ஆகுது இல்லையா? ஓ சாரி, ரோல் ஆகுது. ஓகே, ஈவன் நம்ம கையில் கூட ஈஸியாக இதை வந்து ரோல் பண்ண முடியுது. நல்ல ஒரு ஸ்பாஞ்சி டைப்பாக இருக்குது. ஸோ நல்ல மெத்தட். தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரப்பர் மாதிரியான ஒரு மீள்தன்மை இருக்கிறதுனால வாகனங்கள் மோதும்போது வாகனங்களுக்கு அதிகமாக சேதம் இல்லாமல் அந்த இம்பேக்டை வந்து முடிஞ்ச வரைக்கும் இது தாங்கி எடுத்துக்கும். அந்த ஒரு இடிபாடு இடிக்குது இல்லையா? ஸோ அந்த ஒரு ஹிட்டிங் வந்து இது உள் வாங்கிட்டு ஸோ நம்ம வெஹிக்கிள்ஸுக்கு வந்து சேதங்களை கம்மி பண்ணும். அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இந்த மாதிரி ரகடாக, இந்த மாதிரி சாலிடான டைப் மெட்டீரியல் இருக்கும்போது இதில் ஹிட் பண்ணோம் அப்படின்னா இது அப்படியே தான் ஸ்டாண்டர்டாக அப்படியே இருக்கும். ஸோ அதனோட வண்டிக்கு தான் சேதம் அதிகமாகும். இது வந்து இடிக்கும் பொழுது அப்படியே உள்வாங்கிக்கும். ஸோ வாகனங்களுக்கு டேமேஜ் ஆகிறது தவிர்க்கப்படும், கொஞ்சம் குறைக்கப்படும் சொல்லலாம். ஓகே, அரசாங்கம் என்னதான் செஞ்சாலுமே பாதுகாப்பான பயணத்துக்கு நம்மளுடைய பொறுப்பு அப்படிங்கிறது நம்ம ஒரு சேஃப் டிரைவிங் கொடுக்கணும். அதுதான் நம்ம ஒரு டிரைவராக, ஒரு ட்ராவலராக நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதுதான். ஸோ எல்லாமே அரசாங்கத்துடைய சைடே எதிர்பார்க்காம நம்மளும் நம்மளுடைய பங்களிப்பை கரெக்டாக செய்வோம். ஸோ இந்த மாதிரி ரோட் ட்ராவலில் நம்மளுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பொறுப்பான ஒரு டிரைவிங், நல்ல சேஃபான டிரைவிங். அதுதான். ஓகேங்க, இந்த ஒரு சின்ன அனுபவம் உங்களோட ஷேர் பண்ணது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.